விருத்தம் அப்படின்னா பழமை, அசலம் அப்படின்னா மலை, அதாவது காலத்தால மிகவும் பழமையான மலை. அதனால தான் இந்த மலையை பழமலை அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுவே காலப்போக்குல விருத்தாச்சலம் அப்படின்னு அழைக்கப்படுது. சிவபெருமான் முதல்ல இங்க மலை வடிவில தான் தோன்றினாராம். இந்த மலை தோன்றியதுக்கு அப்புறம்தான் உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா மலைகளும் தோன்றியது அப்படின்னும், திருவண்ணாமலைக்கு முந்திய மலை அப்படின்னும் புராணங்கள் சொல்லுது. காசியை போன்றே இந்த விருத்தாச்சலமும் முக்தி தலம்தான். இங்க இருக்கிற மணிமுத்தாறு நதியில நீராடி மூலவரான பழமலநாதரை வழிபட்டா, காசியில நீராடி விஸ்வநாதரை வழிபட்டா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால இந்த தலத்தை விருத்த காசி அப்படின்னு அழைக்கிறாங்க. காசியை விட வீசம் அதிகம் விருத்த காசி அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. இந்த தலத்துல இறக்கும் உயிர்களை அன்னை விருத்தாம்பிகை தன்னோட மடியில வச்சு தன்னோட புடவை தலைப்பால விசிறிவிட்டு அவங்களோட பாவங்களை போக்குவாளாம். சிவபெருமான் அவங்களோட காதுல உயிர்கள் மோட்சம் அடைவதற்கான நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசிப்பாராம் அப்படின்னு தல புராணமே சொல்லுது. இந்த தலம் முன்னொரு காலத்துல ஒரு குன்றாதான் இருந்துச்சாம். விபசித்த முனிவர் இங்க இருக்கிற மணிமுத்தாறு நதியில மூழ்கி இரவு திருக்கோவில்ல தங்கி இருக்காரு. அப்போ இறைவனோட அருள் இவருக்கு கிடைக்குது. அதனால இங்கேயே தங்கி திருப்பணியும் செய்யறாரு. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சமான வன்னி மரத்தோட இலைகளை திருப்பணி செய்யற தொழிலாளர்களுக்கு கொடுப்பாராம். அந்த இலைகள் அவரவர் உழைப்புக்கு தகுந்த மாதிரி பொற்காசுகளா மாறிடுமா. இந்த வன்னிமரம் 1700 ஆண்டுகள் பழமையான மரம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யுகம் பல கண்ட தலமான இங்குள்ள அம்மனின் திருநாமம் விருத்தாம்பிகை. ஒரு முறை குருநமச்சிவாயர் என்ற அடியார் இந்த தலத்துல தங்கியிருப்பாரு. அப்போ அவருக்கு பசி எடுக்கும். உடனே இத்தல அம்பாளிடம் சோறு வேண்டி கிளத்தி என்ற சொல் வர்ற மாதிரி ஒரு பாடல் பாடுவார். இத கேட்ட அம்பாள் கிழவி வேடத்துல அங்க வந்து, கிழவியால எப்படி சோறு கொண்டு வர முடியும், இளமையோட இருந்தா தானே நீ கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுவா. இத கேட்டதும் அவரு அத்தன் இடத்தாலே முற்றா இளமுழை மேலார வடத்தாலே சோறு கொண்டு வா அப்படின்னு பாடுவாரு. உடனே அம்பிகை இளமை கோலத்தோடு அவருக்கு காட்சி கொடுத்து சோறு போடுறா. அன்று முதல் அம்பிகைக்கு பாலாம்பிகை என்ற பெயரும் வருது. இத்தலத்து மூலவர் சுயம்பு மூர்த்தியா அருள்பாலிக்கிறார். இந்த தளத்துல வாழ்ந்தாலோ பிறந்தாலோ வழிபட்டாலோ நினைச்சாலோ இறந்தாலோ